அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கூட்டு வட்டி. கூட்டு வட்டியிலே அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல் இன்றைக்கி பார்க்கலாம். முதல் சம்மு, கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 4500ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 6750ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4500ஆகவும் 4500ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750ஆகவும் மாறுது அப்படின்னா அதனுடைய தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 ஆண்டு டிஃபரன்ஸு, இது 2 ஆண்டு, இது 4 ஆண்டுகள் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 2 ஆண்டு வருது இல்லையா? 2 ஆண்டு டிஃபரன்ஸ் வந்தால் அதுக்கு என்ன நமக்கு சர்க்கிள் ஃபார்முலா அப்படின்னா 1 + r/100 whole squared ஈக்குவல் டு மேலே பெரிய வேல்யூ எவ்வளோ அதை போடணும், 6750 டிவைடட் பை 4500. சரிங்களா? இது நமக்கு தெரிய வேண்டியது என்னது? 1 + r/100 whole squared. அது மட்டும்தான் நமக்கு தெரியணும். அதை மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸு. அதுக்கப்புறம் பெரிய வேல்யூ மேலே போட்டோம், சின்ன வேல்யூ கீழே போட்டோம். அதாவது 4 ஆண்டுகளுக்குள்ளதை மேலே போட்டிருக்கோம், 2 ஆண்டுகளுக்குள்ளதை கீழே போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இதை அடிச்சு கொடுக்குறோம், 0க்கு 0 அடிச்சிடறான். சரிங்களா? இதை நம்ம அடிக்கலாம், 5ஆல் அடிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை அடிச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், 275 அடிக்கிறேன். சரிங்களா? 2 275 450. அதே மாதிரி 3 275ங்கிறது 3 டைம் ஆகும். சரியா? அப்போ 1 + r/100 whole squared ஈக்குவல் டு 3/2 அப்படி வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவ்வளோதான், இந்த சம்பளம் இவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா? 3/2 கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து இங்கே எவ்வளவு? 2 ஆண்டுகள், 2 ஆண்டுக்கு எவ்வளவு? 4500. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ P × 1 + r/100 whole squared ஈக்குவல் டு 4500. இது நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நமக்கு அசல் தான் கேட்டிருக்காங்க, பி அப்படி வச்சுக்கிறோம். 1 + r/100க்கு நமக்கு தெரியும், இந்த இருக்க ஃபார்முலாஸ் 3/2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், அப்படியே 3/2 போட்டுறோம், ஈக்குவல் டு 4500. அப்போ பி ஈக்குவல் டு 4500 × 2/3. சரி, 1 3 3 1 3 3 3 15. அப்போ 1500. அப்போ எவ்வளவு? 3000. அப்போ அசல் எவ்வளவு? 3000. அவ்வளோதான் சம்மு. சரிங்களா? இந்த மாடல் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. இதில் இன்னொரு மாடலில், இதே மாடலில் இன்னொரு சம்மு. அதாவது எப்படின்னா, இதே 2 ஆண்டுகளில் என்ன வச்சுருக்காங்க, இங்கே 4500 பதிலாக 18,000ஆகவும், அதே 4 ஆண்டுகளில் என்ன 40,500ஆகவும் கிடைக்கிறது அப்படின்னா தொகை என்ன கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா அதே மாடல் தான். 1 + r/100 whole squared ஈக்குவல் டு 40,500 டிவைடட் பை 18,000. 2 0க்கு 2 0. இது அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 9/4 கிடைக்கும். அதாவது 1 + r/100 whole squared ஈக்குவல் டு 9/4 கிடைக்கும். அடுத்து நம்ம B × 1 + r/100 whole squared ஈக்குவல் டு 18,000 2 ஆண்டுக்கு. அப்போ B × 1 + r/, 9/4 × 18,000 ஈக்குவல் டு 18,000. அப்போ B ஈக்குவல் டு 18,000 × 4 டிவைடட் பை 9.
அப்போ என்ன 2 2000 அப்போ என்ன 8000 அதுக்கு ஆன்சரு. சரிங்களா? இந்த மாடல் வந்து நமக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மாடலு. சரிங்களா? ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2% வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 4 எனில் அவற்றின் அசலை காண்க. சரிங்களா? 2 ஆண்டுகள் வித்தியாசம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஃபார்முலா என்னன்னா BR/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு. சரிங்களா? அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4 ரூபா. அதுதான். அப்போ B இன்ட்டு R எவ்வளவு? 2. அப்போ 2/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ P இன்ட்டு 2 ஸ்கொயருக்கு 2 இன்ட்டு 2 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 4. இந்த 4க்கு இந்த 4 அடிச்சிடறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? BC ஈக்குவல் டு 100 இன்ட்டு 100. BC கூட எவ்வளவு? 10,000. சரிங்களா? 2 ஆண்டு கொடுத்தாங்கன்னா எனக்கு இதுதான் ஃபார்முலா. 2 ஆண்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு இதுதான் நமக்கு என்னது ஃபார்முலா. அதாவது P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவோ அதுதான் என்னது 2 ஆண்டுகள் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது 2 வருடங்களில் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டிக்கு ஆகியவற்றுக்குள்ள வித்தியாசம் 4,500 எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே 2 ஆண்டு தான். என்ன அசல் கேட்காம அசல்லாம் கொடுத்தாச்சு, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலா தான். இப்போ அசல் வந்து 18,000 இன்ட்டு R நமக்கு தெரியாது, R நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ R² அப்படியே போட்டுக்கிறோம். டிவைடட் பை 100 இன்ட்டு 100 அந்த ஃபார்முலா அப்படியே போட்டிருக்கோம். ஈக்குவல் டு எவ்வளவு? 405. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த 0க்கு 0 அடிச்சிடுறோம். சரிங்களா? இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். அப்போ R² ஈக்குவல் டு 405 இன்ட்டு 10 டிவைடட் பை என்னது 18. சரிங்களா? இப்போ இது அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2ஆல் அடிப்பான் 5, இங்கே என்ன வரும் 9. அப்போ இதை வந்து நம்ம 9ஆல் அடிப்போம். 1 9 9, 4 9 36, மீதி 5 5 45. அப்போ 45 இன்ட்டு 5 அப்போ என்ன வரும்? 20 225. சரிங்களா? இப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 225 அப்படின்றது என்னது? R². R² ஈக்குவல் டு 225. அப்போ R ஈக்குவல் எவ்வளவு? 15%. அவ்வளோதான். சரிங்களா? 15%. அடுத்தது 5 ஆண்டுகளில் வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு 8,000 அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இது என்னது? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 ஆண்டுகளுக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? 2 ஆண்டுகள் வித்தியாசம் பார்க்குறோம். 2 ஆண்டுகளுக்கு வந்து என்ன ஃபார்முலா? P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் போட்டுருமா? அப்படியே போட்டுக்கிறோம். இன்ட்டு 300 + R டிவைடட் பை 100. அவ்வளோதான். இதானது 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது உள்ள ஃபார்முலா. சரிங்களா? B வந்து எவ்வளவு? 8,000 இன்ட்டு R நமக்கு R எவ்வளவு? 5%. அப்போ 5 இன்ட்டு 5 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 இன்ட்டு 300 + R அப்போ எவ்வளவு? 305/100. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ 0க்கு 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். சரிங்களா? 1 5 5 2 10. சரிங்களா? 1 2 2 4 2 8. இப்போ
எவ்வளவு வரும்? இது 5 25 100 1 4 5 20. அப்புறம் என்ன கிடைக்கிது? 305/5. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இதை சுருக்குறோம். சுருக்கம் என்ன கிடைக்கும்? வந்து 5 5 6 30 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 61. அவ்வளோதான். இல்லை, 3 ஆண்டு கொடுத்தாங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு வித்தியாசத்துக்குள்ள ஃபார்முலாவும் இன்ட்டு 300 + 6 / 100. அவ்வளோதான். இது வந்து என்னது? 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. சரிங்களா? 2 ஆண்டுக்குன்னா P 1 + R/100 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்றது 2 ஆண்டுக்கு. சரிங்களா? இது 3 ஆண்டுக்கு. ஓராண்டுக்கு கிட்டானா ஓராண்டுக்கு வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் இருக்காது. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் 0. முதல் ஆண்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஆண்டுக்கு வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் இருக்காது. டிஃபரன்ஸ் 0 தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 2ஆம் ஆண்டுக்கு 3ஆம் ஆண்டுக்கு தான் வித்தியாசம் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் TNPSC ரிலாக்ஸ் டைம். நன்றி, வணக்கம்.